தேவ செய்திக்காக செவிக்கலாம். அன்பே தகப்பனே, மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க, நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. வார்த்தைகள் வெளிப்படட்டும், நீங்க பேசுங்க. உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூன் 2024க்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு மகிமையான ஒரு அன்பின் வாக்குத்தத்தத்தை அப்ப கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13-14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கனமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். தகப்பனே, வாக்கு தத்தத்தின்படி ஒரு தாய், அப்பா என் தாய், ஒவ்வொரு அவரவருடைய தாய் தேற்றுவது போல தகப்பனே ஒவ்வொருவரை தேற்றுவீராக, ஆற்றுவீராக, ஆற்றி தேற்றுவீராக. தேற்றரவாளனாய் அன்பின் அப்பா தகப்பனே ஆறுதல் படுத்துகிறவராய் மகத்துவராய் தகப்பனே தாயை போல் அணைத்து அப்பா என் தகப்பனை ஆற்றி தேற்றி மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீராக. தகப்பனே இருதயங்களை எல்லாம் மகிழும்படியாய் 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 தகப்பனே எலும்புகளை எல்லாம் பசு முல்லை போல செழிக்கும்படியாய் உங்களுடைய ஊழியக்காரரிடத்திலே உங்களுடைய கரம் விளங்கும்படியாய் உங்களுடைய சத்துருக்களிடத்திலே உங்களுடைய சினம் அறியப்படும்படியாய் தேவன் மகிமையாய் வெளிப்படுவீராக. தேவன் மகிமையாய் வெளிப்படுவீராக. அப்பா விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அற்புத அதிசயங்களை கண்டு மேன்மையும் மகிமையுமாய் துதிக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. மீகா 7:15 அதிசயங்களை காண பண்ணுவீராக. அப்பா நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட வாசித்து தியானிக்கும்படியாய் நெகேமியா தீர்க்க தரிசன புத்தகம், நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8 முதல் வாசிக்கலாம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் இஸ்ரா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பாருங்க, ஒரு இந்த சம்பவம் நம்ம முதல்ல இருந்து வாசிச்சோம்னா இந்த காலகட்டம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம அப்படியே ஒரு தொய்ந்து போன ஒரு காலகட்டம். அப்படியே உலக மக்களோடு உலகமா, அவங்களோட நம்பிக்கைகளோடு நம்பிக்கைகளா அப்படியே கலந்து இருந்த அந்த காலகட்டத்துல நடக்கிற சம்பவம் தான் இது. அப்ப நெகேமியாவையும் எஸ்ராவையும் தேவன் எழுப்புறாரு. பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, தேவனிடமா ஜனங்களுடைய இருதயங்களை திருப்புறாங்க.
நல்லா ஒரு நாளை முன் குறிச்சு, உபவாச நாளா முன் குறிச்சு அப்படியே நின்று தேவனுடைய வசனங்களை அப்படியே கண்டினியூஸா நியாய பிரமாணங்களை அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் வந்தாதான் அது அங்க விடுதலை உண்டாகும், மனம் திரும்புதல் உண்டாகும். தேவனுக்கு பிரியமானது எது, பிரியம் இல்லாதது எதுன்றது அந்த தெளிவு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு பக்தி பாருங்க, அது எந்த அளவு அதிகமா இருந்தாலும் அதுல நிறைய மூடத்தனங்களும் சடங்காச்சாரங்களும் தேவையற்ற காரியங்களும் தேவனுக்கே பிரியமில்லாத காரியங்கள் கூட நிறைய அநேக காரியங்கள் அப்படி பக்தின்ற பேர்ல அப்படியே ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா தேவனுடைய வசனமே இல்லாத ஒரு பக்தினா அது அப்படிதான் ஆயிட்டே போயிடும். தேவனுடைய அதனாலதான் எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப ஜெபமோ நம்ம எந்த ஜெபமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சமாவது நம்ம வாசித்து அதை சிந்தித்து அதுக்கப்புறம் தான் ஜெபிச்சு முடிக்கணும். பைபிள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெபம் அது சரியா வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. மணிக்கணக்கா ஜெபிச்சா கூட தேவனுடைய வசனம் தெரியலன்னா நிறைய வீணா போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 2 வார்த்தை சொல்லி சோத்திரம் பண்ணாலே அது கிடைச்சுமா இருக்கும். அது தெரியலன்னா மணிக்கணக்கா உட்கார்ந்து முட்டிகிட்டே கிடக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. வார்த்தைக்கு எந்த அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவு தேவனுடைய விடுதலையையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மேன்மைகளையும் நம்மால விரைவா காண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. போன வார்த்தை தியானிச்சோம்ல, என் வார்த்தை தான்ப்பா என்ன நினைக்கும் அப்படியே நிலையா நிலைத்திருப்போம், கூப்பிட்டு சொல் அப்படின்னு தேவன் சொல்றார். அல்லேலூயா. சங்கீதத்துல வாசிக்கிற வார்த்தையை நீர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். எல்லாவற்றிற்கும் மேலாக வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணி இருக்கிறீர். வானம் பூமி கூட ஒழிந்து போகலாம், ஆனா உங்க வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. வார்த்தைய அந்த அளவு கனப்படுத்துகிறவர் தேவன். அப்படியே அதனால தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அப்படியே சரியா நிறைவேறும்படி செய்கிறவர். வார்த்தை வந்துருச்சுன்னா நம்ம அதை நம்பி ரொம்ப தைரியமா இருக்கலாம். அதை நம்பி அதை சுதந்திரித்து அதை உரிமை பாராட்டி நம்ம அப்படியே நல்லா தைரியமா செபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயங்கவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அல்லேலூயா. வார்த்தைகள் வரணும், அந்த கலக்கம் குழப்பம் எல்லாமே வார்த்தை வந்துருச்சுன்னா எல்லாமே மகிமையும் மேன்மையுமா கிடைச்சிருச்சு, வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. வசனங்களை அப்படியே வாசிக்கிறாங்க. வாசிக்க 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 ஜனங்களுடைய இருதயங்கள்ல பாருங்க ஒரு அப்படியே மனம் மாறுதல் உண்டாகுது. ஆமென். அப்படியே ஒரு தெளிவு உண்டாகுது. ஐயோ, நம்ம நிறைய தேவனுக்கு பிரிய இல்லாத காரியங்கள் வாழ்க்கையில இருக்குதே, நம்ம தப்பா வாழ்றோமே அப்படின்ற அந்த உணர்வு அப்படியே அவங்களுக்கு பலமா உண்டு ஆகுது. ஆமென். அல்லேலூயா. தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளக்கம் பண்ணினார்கள். எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறாங்க பாருங்க. வெறுமனே வாட்சியம் மட்டும் பயிரில அதுக்கு அப்படியே அர்த்தம் சொல்லி ஜனங்களுக்கு விளங்குகிற வகையில் அதை விளக்கி கொடுக்கிறாங்களாம். ஆமென். அல்லேலூயா. எஸ்ராவை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். அவன் அப்படியே வேதத்தை ஆராய்ந்து 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 அதுல தேறின வேதமானவனா இருந்தான். அப்படியே அந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருந்தாலே அந்த தேர்ச்சி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்துக்கு பயப்படவே மாட்டோம், எதுக்குமே பயப்பட மாட்டோம், சோர்வும் பயிர மாட்டோம், நம்பிக்கையும் இழந்துட மாட்டோம்.
தோற்றும் போயிட மாட்டோம், விட்டும் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அப்படி திடனா அந்த விசுவாசத்தை நம்ம இருதயங்கள்ல அப்படியே வைத்து அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற அனுகிரகத்தோடு அப்படி செயல்படும். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்ல, வார்த்தையை சொல்லுவேன்ப்பா, அதை நிறைவேறவும் பண்ணுவேன். நான் சொல்லிட்டு செய்யாம இருக்கிறதுக்கு மனுஷன் இல்ல, மனம் மாறுறதுக்கு மனுபுத்திரன் இல்ல. அல்லேலூயா. அண்ட சராசரங்களை மகத்துவமா படைச்ச அவர் மகத்துவங்களின் தெய்வம். உண்மைக்கு அவர் மகத்துவத்தெல்லாம் நம்ம தியானிச்சோம்னா ஐயோ பிரமிப்பா இருக்கும். இத்தனை மகத்துவம் உள்ளவரா தேவன். அல்லேலூயா. போன வாரத்தில் தியானிச்சோம்ல, அப்படியே பூமியோட எல்லா தண்ணீரையும் என்ன பண்றாராம், கை பிடியால அளந்துடுறாராம். வானத்தை என்ன பண்றாராம், ஜான் அளவுல அளக்குறாராம். பூமியின் மண்ணு மொத்தத்தையும் மரக்கால்ல மூடி வச்சிடுறாராம். மலைகளை தீவுகளை எல்லாம் தராசுல அப்படியே ஒரு தூக்கி அழுக போல தூக்கி வைக்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற அவ்வளவு ஜனக்கூட்டமும் அந்த ஏற்ற சால்ல சொட்டு அந்த ஒரு சொட்டு தண்ணீர் போலதான் இருக்கிறோமா அவருக்கு முன்பாக. தராசுல படித்த தூசிய போலதான் இருக்கிறோமா. அத்தனை மகிமையும் மகத்துவம் உள்ளவர் தான் நம்முடைய தேவன். அவர்தான் வாக்கு கொடுக்கிறார். தாயை போல தேய்ச்சி வைப்பா, உன் இருதயம் களி கூறும்படி செய்வப்பா, உன் ஆட்சி தேய்ச்சி வைப்பா, என் மகிமையின் வல்லமையின் அற்புதங்களின் அதிசயங்களை நான் உனக்கு தருவேன், கொடுப்பேன், விளங்கப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. 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 நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் கேட்கும் போது ஜனங்க அழ ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த அளவு தேவ ஆவியானவர் அசை வாழ்றாரு, அப்படி உணர்த்தி கொடுக்கிறாரு. சில பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு வாசிக்கிறோம்ல பாருங்க. அப்படி பண்ண கண்டித்து உணர்த்துறாரு. பாவ உணர்வு அடையிறாங்க. வசனங்கள் கேட்கும் போதே தெரியுது, ஐயோ இதுல நம்ம தவறிட்டோம், இதுல நம்ம தவறிட்டோம் அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்கு அந்த உணர்த்துதல் வருது. அப்படியே அழுகுறாங்க. அழுதபடியால். அல்லேலூயா. அப்ப நெகேமியாவும் எஸ்ராவும் என்ன சொல்றாங்க, ஜனங்களுக்கு விளக்கி காண்பித்த லேவியர்கள் உடன் ஊழியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஜனங்களை பார்த்து, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஆட்சி தேய்ச்சாங்க பாத்தீங்களா? தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமா ஜனங்களை ஆட்சி தேய்ச்சார்கள். உண்மையான மனம் திரும்புதலோட அந்த பாவ உணர்வு அடைந்து மெய்ய மனம் திரும்பி அவங்க மெய்ய கதறி அழுகுறாங்க. என்ன சொல்றாங்க, துக்கப்படவும் வேணாம், அழவும் வேணாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்க துக்கப்படவும் வேணாம், அழவும் வேண்டாம். அந்த மெய்யான மனம் திரும்புதல்தான் தேவன் விரும்புறார். நம்ம அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும், வேதனைப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும், அப்படி துக்கப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும். தேவன் ஒரு நாளும் விரும்புறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொள்மையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அழாதீங்க, துக்கப்படாதீங்க, நல்லா மகிழுங்க. இது கர்த்தருக்கு பிரியமான நாள். இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு உங்க பங்குகளை அனுப்புங்க. பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே
நம்முடைய பலன், உங்களுடைய பலன். நம்ம பலன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது நம்முடைய பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்குது. ஏன் அப்படி பலனா இருக்குது பாருங்க. நம்ம ஏன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம்? தேவனை நம்பி விசுவசித்து அவர்கள மகிழ்ச்சியா இருக்கிறோம். என் தேவன் கைவிடவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார், அப்படியே விலகவும் மாட்டார். அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே உலக முடிவு பரியங்கம் கூடவே இருந்து நடத்துவார், முன்னாக செல்வார், கூட இருந்து நடத்துவார், விட்டு விலகவும் மாட்டார், கை விடவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அவர் வார்த்தை மேல நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதான் நமக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்குது. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி நம்ம பலனா மாறுது. அந்த மகிழ்ச்சி தான் அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வருது. அல்லேலூயா. இயேசுப்பா பூமியில மனிதனா அப்படியே உலாவும் போது அநேக ஆச்சரியப்படத்தக்க அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யறாரு. அவர் சொந்த பிறந்து வளர்ந்த ஊருக்கு போறாரு. அங்க ஜனங்க எல்லாம் விசுவாசம். இவரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? இவர் யாரு? மரியாதையின் மகன் தானே, தச்சர் தானே, நம்ம கூட வளர்ந்த பையன் தானே, இங்க சுத்தி ஓடுனவர் தானே, நான் இவருக்கு ஜமான் கொடுத்துருக்கேனே, இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணி பாருங்க. அப்படி சாதாரணமா பாக்குறாங்க. அதனால இயேசுவால அங்க பலத்த அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியலன்னு வாசிக்கிறோம். அவிசுவாசம், நம்பிக்கை இல்லாத தன்மை அற்புதங்களை தடுத்து விட்டுறது பாத்தீங்களா? அதுதான் சொல்ற, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆமென். கர்த்தரை நம்பி அவரை விசுவசித்து அவர் மேல உறுதியா நம்பிக்கையை வைக்கும் போது அந்த நன்மைகளையும் அற்புதங்களையும் நம்ம பெற்று அனுபவிக்கிற அனுகிரகத்தோடு அது நம்மிடத்தில் கொடுக்கப்படுகிறது, கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமே. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரர்கள் எல்லாம் சொல்றாங்க, அழாதீங்க. அவங்க அழுகையை நிறுத்துறது அவங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கு. அழாதீங்க, அழாதீங்க, துக்கப்படாதீங்க. இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் நம்ம சந்தோஷம் கொண்டாடணும், மகிழணும். போங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல கொடுமையானதை புசிங்க. போங்க, பங்குகளை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு அனுப்புங்க. நீங்களே பாருங்க எந்த அளவு தேவன் அழகா கொடுக்குறாரு. அழுதுட்டே இருக்காதப்பா, சோர்வு போய் உட்கார்ந்துட்டு இருக்காதப்பா. உன் ஆசீர்வாதம் வந்துருச்சு, உன் நன்மை வந்துருச்சு, உன் மகிமையின் எதிர்காலம் வந்துருச்சு. அதனால நீ என்ன செய்ய? துக்கப்படவும் வேணாம், விசாரப்படவும் வேணாம், அழவும் வேணாம். நல்லா கொடுமையானதையும் மதுரமானதையும் புசித்து குடியுங்க. முதல்ல நீ நல்லா சாப்பிடு, சந்தோஷப்படு. நல்ல நாள் வச்சுதான் வச்சு நல்ல மகிமையா கொடுமையானதா புசித்து, நல்ல மதுரமானதா நல்ல திராட்சை ரசம் வைத்து அப்படியே மகிமையா நல்லா புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டாடு. நீ கொண்டாடுறதோடு நின்றாத, ஏழை எளியவர்களை மறந்துடாத. ஒரு பங்குகளை அழகா அவங்களுக்கும் அனுப்பி கொடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை ஜனங்கள் உணர்ந்து கொண்டபடியினால், சரிங்களா? அதை உணர்ந்து கொண்டாதான் அதை செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தைய உணரலைன்னா, நம்பி விசுவசிக்கலைன்னா நம்ம செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டாங்கன்னா அதோட புசித்து பிடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அல்லேலூயா. தேவன் அழுகையை என்னவா மாத்திட்டாரு?
பண்டிகையா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வேதனைய துக்கத்தை ஆற்றி தேய்ச்சி என்ன பண்ணிட்டாரு? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி செய்து மகிமையின் கொண்டாட்டமா, பண்டிகையா, மகிழ்ச்சியா, களி கூறுதலா மாற்றி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதை அவங்க உணர்ந்து கொண்டுதான் அப்படி கொண்டாடுறதுக்கு போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுப்பா பூமியில மனுஷரா உலாவும் போது பாருங்க, எங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறவங்களையும் அழுகிறவங்களையும் பார்த்தாலோ, அதெல்லாம் கூட கொஞ்சம் அழுகட்டும், இவங்களுக்கு வேணும், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும். ஒருத்தருக்குமே அப்படி இயேசுப்பா நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. உடனே பாருங்க, அழாதே, அழாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீரை துடைத்து, அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன காரியம் இருக்குதோ அதை தலைகீழா மாத்தி அவங்க மகிழவும் கழிவுறவும் தான் வச்சாரு. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பாவம். இன்றைக்கும் இயேசுப்பா அப்படிதான் செஞ்சுட்டே இருக்கிறாரு, நமக்கும் செய்கிறாரு, செய்வாரு. எனக்கு வார்த்தை வந்ததுனால இன்னைக்கு நம்ம அழுகையை என்ன பண்ணுவாரு? ஆனந்த கழிப்பா, மிகுந்த சந்தோஷம் கொண்டாடுதலா மாற்றி கொடுப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்டிகைகளா அநேகருக்கு, இயலாதவர்களுக்கு நம்ம பங்குகளை அனுப்பும்படியாய், மகிழ்ந்து கொண்டாடும்படியாய், குசித்து குடிக்கும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவை ஒரு மரித்து போன சிறுமியுடைய தகப்பன், ஒரு 12 வயது உள்ள சிறுமியுடைய தகப்பன் வந்து கூட்டிட்டு போறாரு. மகன் வந்து இறந்துச்சா அப்படின்னு தெரியாது. ரொம்ப சீரியஸா மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் ஏசப்பாவை கூப்பிட வர்றாரு. பாருங்க, இவங்க வந்து சேர்றதுக்குள்ளேயே அந்த பிள்ளை இறந்தே போயிடுது. அந்த தகப்பனுடைய இருதயம் எல்லாம் அப்படியே அவிசுவாசத்தால் நிரம்பிருச்சு. ஐயோ, முடிஞ்சு போச்சே, மொத்தமா முடிஞ்சு போச்சே, மொத்தமா முடிஞ்சு போச்சே. கொஞ்சம் முன்னாடி ஏசப்பா வந்திருக்க கூடாதா? என் பிள்ளைய காப்பாத்தி இருக்கலாமே. அப்ப ஏசப்பா சொல்றாரு அழகா, நீ அவிசுவாசப்படாதப்பா, விசுவாசமா இரு. நீ விசுவாசமா இருந்தா தேவனுடைய மகிமைய பாப்ப. ஹல்லேலூயா. எனக்கு கடந்து போன காலம் அவ்வளவுதான், காலம் கடந்துச்சு, இனி அவ்வளவுதான் அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. எனக்கு ஏற்ற காலம் எல்லாமே ஏற்ற காலம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவிசுவாசியா மட்டும் அவிசுவாசப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாளோ லாசரு சகோதரன் இறந்து இருக்கும்போது அப்படிதான் நம்பிக்கை இறந்தவர்களா இருக்காங்க. ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் அற்புத அதிசயங்களை கொண்டு வருது. அதனாலதான் மகிழுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழுப்பா, விசுவசிப்பா, நம்புப்பா, அது அற்புதங்களை கொண்டு வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா வந்தாரு, அந்த 12 வயசு உள்ள குழந்தைய உயிரோட எழுப்புறதுக்கு முன்னாடி அங்க அழுகிறவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டாரு. அழுது சந்தடி பண்ணி ஒப்பாரி வச்சு கதறிட்டு இருந்தாங்க பாருங்க. ஐயோ, 12 வயசு பிள்ளை, அதிகாரியுடைய பிள்ளை, இந்த ஜப அந்த யவீருடைய பிள்ளை இப்படி இறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கலங்கி அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு பெரிய அவர் வெளியே போக சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன சொல்றாரு? இந்த குழந்தை சாகல, உயிரோட தான் இருக்கு, தூங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை கூட எல்லாருமே சிரிப்பு வருது.
என்னது தூங்கிட்டு இருக்கிறான். குழந்தை இறந்து போச்சு, நாங்களாம் உட்காந்து அழுதுட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறோம். யார் இவரு? இப்பதான் உள்ள நுழையிறாரு, வரும்போதே குழந்தை சாகல, தூங்கிட்டு இருக்குங்கிறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படியே சிரிச்சுட்டுலப்பா அற்புதம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே சிரிச்சுட்டே எல்லாம் வெளியே கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள் ஒரு 3 பேரை கூப்பிட்டுக்கிறாரு. அந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டுக்கிறாரு. அழகா உள்ள போய் குழந்தைய கையை பிடிச்சி அப்படியே உயிரோட எழுப்பி பெற்றோர்கள் இடத்துல கொடுக்கிறாரு. அப்படியே அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகிற அந்த சூழ்நிலைய மாற்றி சிரிப்பா மாத்தி நிரந்தர சிரிப்பா அந்த வீட்டை மாத்திட்டாரு. பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த களி கூறுதலை கொண்டு வருது. அந்த களி கூறுதல் அற்புதங்களை கொண்டு வருது. அமே அல்லேலூயா. அந்த ஜனங்கள் உணர்ந்து கொண்டாங்களாம். அதனால புசிக்கவும் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் நல்ல பண்டிகை கொண்டாடுறதுக்கு சந்தோஷம் கொண்டாடும்படி போனார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த நாள்ல வந்திருக்கிறதுனால அப்படியே தேவன் நம்ம எல்லைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். செபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம். நல்ல நாளுக்காக உண்மை சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இதிலே நீங்கள் துக்கப்படவும் விசாரப்படவும் வேண்டாம். இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாளில் அழ வேண்டாம். இதோ புசித்து குடியுங்க, கொழுமையானவைகளை புசியுங்க, மதுரமானவைகளை குடியுங்க, ஏழை எளியவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க, சந்தோஷம் கொண்டாடுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். தேவனே, வார்த்தைகளின் படியான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும் எங்கள் எல்லைகளையும் எங்கள் முழு குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் முழு குடும்பத்தையும் எங்கள் எங்கும் நிறைந்தவர் செப வீட்டையும் அதன் அத்தனை பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும் தகப்பனே அப்பா இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா என் தகப்பனே முழு குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜனங்கள் உணர்ந்து கொண்டபடியால் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடும்படி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் எல்லைகளையும் தகப்பன் அப்படியே மிகுந்த சந்தோஷமாய் மாற்றி தருகிறதற்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி துதிக்கிறோம், செபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென்.